பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு பிறகாக இந்த 2 நாட்கள் ஓவராலா எப்படி இருக்கு அசம்பிளி? ரொம்ப நீண்ட நாட்களாக நீங்க அதை கவர் பண்றீங்க. உங்களுடைய பார்வையில முன்ன இருந்ததுக்கு இப்போக்கும் அது எப்படி மாறுபட்டு இருக்கு? தமிழக வரலாற்றில் நீங்கள் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து எதிர்கட்சியில் உட்கார்ந்துருக்கிறாங்க, பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அவர்கள் நினைத்தே பார்க்காத ஒரு கட்சி இன்று ஆட்சியில் உட்கார்ந்துருக்கிறது. இவர்கள் இருதரப்பிலும் இருந்து அந்த கட்சி மாறியவர்கள் கூட அங்கே அமைச்சர்களாக உட்காந்து, எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அங்கிருந்து நேராக தனக்கு யார் அதிமுகவிலே அரசியல் எதிராக என்று கருதினாரோ அந்த எடப்பாடி பழனிசாமியை நேரில் பார்த்து அவர் எதிரெதிராக பார்க்கக்கூடியது இருக்குது. இப்போ ஆதவ அர்ஜுனா அங்கே உட்கார்ந்துருக்கிறாரு. இப்படி இங்கே விசிகேனுடைய வன்னியரசு இருக்கார். அவரும் இவங்களும் ஒரு காலத்தில் திமுக ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்க. அதே மாதிரி காங்கிரஸ் ராஜேஷ்குமார் விஸ்வநாதன் சட்டப்பேரவைக்கு புதுசாக வந்திருக்கிறாரு. ராஜேஷ்குமார் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த தலைவராக சட்டப்பேரவை தலைவராக திமுக தலைவரோடு தான் அந்த முன்வரிசையில் உட்கார்ந்திருந்தவர். திமுக எதிர்கட்சிகளோட திமுகவினுடைய ஆதரவாளராக உட்கார்ந்திருந்தார். இன்று இந்த காட்சிகள் நிறைய மாறி இருக்கிறத பார்க்குறேன். விவாதங்களும் ரொம்ப காரசாரமாக இருக்குது. அந்த டிட் ஃபார் டேட் ரிப்ளைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒன்று சொன்னால் நான் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் எதை சொன்னாலும் அப்படிங்கிற ஒரு வந்திருக்கு. இதுக்கு இன்னொரு முக்கியமான நான் காரணம் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ வந்திருக்கிற சபாநாயகர் என்ன பண்ணுறாரு, அலோவ் பண்ணுறாரு. இப்போ அரசின் மீது குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டாலும் அதே ஒரு நீங்கள் உங்களுடைய வார்த்தைகள் எப்படி வெளிப்படுதுங்கிற மட்டும்தான் அவர் பார்க்குறாரு. மற்றபடி நீங்கள் ஒரு இன்னைக்கு காலையில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிரபாகர் தமிழரசு கூட என்னுடைய அங்கே வந்திருந்தார். இன்னைக்கு நீங்கள் ஓ பன்னீர்செல்வத்தை பற்றி பேசச்சில் அவர் சில கருத்துக்களை சொன்னார். நீங்கள் செங்கோட்டையனை பற்றி இவர் சொன்னார், நீங்கள் இடம் மாறி உட்காந்துட்டு இப்படி பேசுறீங்கன்னு சொல்றாரு. ஒன்று இந்த இடம் மாறி முதல் போனதே நீங்கள் தானே அவர் பேசுறாரு. அவருக்கு இவருக்கு சார்பாக 2 பக்கம். நான் இடம் மாறினாலும் நீங்கள் சட்டையில் உங்களுக்கு தமிழ்நாட்டில் அதிமுக திமுக எல்லா கட்சியினருமே தாங்கள் சார்ந்திருக்க கட்சி தலைவருடைய புகைப்படத்தை எல்லோருக்கும் தெரியும்படி, அவருடைய தலைவர்களுக்கும் தெரியும்படி காட்சி பொருளாக வச்சிருப்பாங்க. ஸோ அதை வச்சிருக்கீங்களா இந்த மாதிரி கேள்வி. உடனே இவர் என்ன சொல்றாரு, ஆதவர்ஜனா என்ன சொல்றாரு, அவர் மாறினாலும் அவருடைய அவருடைய படத்தை சட்டை பாக்கெட்டில் வைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காரு. அப்படிலாம் பேசி இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமாகவும் போகும். சில சமயம் தடித்த வார்த்தைகள் வெளிப்படுது. அந்த சமயத்தில் அவர் பேரவைத் தலைவர் என்ன ஒன்று பண்ணுறாருன்னா, நான் இதை பார்த்து விட்டு இது தேவையில்லை என்றால் நீக்கி விடுகிறேன் என்று சொல்லிவிடுகிறார். ஆனால் அதில் ஒரு பிரச்சனை என்ன இருக்குன்னா, இப்போது சட்டசபையினுடைய எல்லா நடவடிக்கைகளுமே நேரடியாக ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறார். ஆகவே நீங்கள் அதை நீக்குவது என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா அதற்கு முன்னாடி எத்தனையோ கோடி மக்களுக்கு சமூக வலைதளங்கள் மூலமாகவும் உங்களை போன்ற சேட்டலைட்டு தொலைக்காட்சி நிறுவனங்கள் மூலமாக போய் சேர்ந்து விடுகின்றன. பிரச்சனை யாருக்கு வருதுன்னா, பிரிண்ட் மீடியா மட்டும்லாம் நீங்கள் இதை போடணுமா ஒரு கேள்வி இல்லை, போட முடியாத ஒரு நிலைமை வருது. அன்னைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, அந்த திமுகவுக்கும் அவர் ஆதவ அர்ஜுனாவுக்கும் இடையே கிடந்த வாக்குவாதத்தை லாட்டரி அந்த பிரச்சனை அது லைவா போயாச்சு. இவர் அதை பற்றி நான் பின்னாடி முடிவெடுக்கிறோன்னு சொல்றாரு. ஆனால் எப்படி முடிவெடுக்க முடியும்? நீங்க தான் உலகம் முழுவதும் போய்விட்டது. அதனால என்ன சுவாரஸ்யமா இருக்கு, அதுல ஒன்றும் இல்லை. அவர்கள் புது அமைச்சர்களாக இருந்தாலும் நிறைய அமைச்சர்கள் நல்ல தயாரிப்புகளுடன் வருகிறார்கள். அதை நான் மறுப்பதற்கில்லை. ஆனால் சாதாரணமான சில இதுவும் பழைய காலத்தில் இருந்தது இருக்கு. எப்படின்னா, நீங்க அதிமுக திமுக இருக்க நான் உங்க மேல ஒரு குற்றச்சாட்டை வச்சா நீங்க உடனே சொல்லுவீங்க, உங்க ஆட்சி நீங்க எதனா பண்ணீங்கன்னு சொல்ற. இதை பண்ணனால தானே உங்களை மாற்றி வச்சிருக்கு, நாங்கள் மாற்றிக்கொள்கிறோம் என்ற சொல்ல இல்லாம அந்த பழைய அந்த அது இருக்கு. சில இடங்கள்ல நிறைய இடங்கள்ல அது தொடருது. ஆனா அவங்க ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறாங்கிறது தெரியுது. அந்த முதல்வர் உன்னிப்பாக கவனிக்கிறார். ஒரு சில நடைமுறைகள்லாம் அவர் பிரபாகர் பார்த்தாரு தெரியும். இப்போ முதலமைச்சர்கள் நேராக உட்கார்ந்துருவாங்க. இவர் என்ன பண்ணுவாருன்னா, உள்ள இருந்து ஒரு எண்ட்ல இருந்து அந்த எண்டு வரைக்கும் நடந்து போட்டு எல்லாருக்கும் வணக்கம் போட்டு உட்கார்றாரு. நேற்று கூட ராஜேஷ் குமாரை பார்க்காம திரும்பினார். உங்க பார்வை படட்டும்னு வேற அவர் அங்கிருந்து கேட்டு வாங்கி வர அளவுக்கு போயிருக்கு. பற்றி கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் இருக்கு. கொஞ்சம் முதல்வரே நேற்று இறுக்கமாக உட்கார்ந்திருப்பதாக தோன்றும். நேற்று அவர் ஒட்டுமொத்தமாக நடந்த எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பேச வச்சுலாம் அதையெல்லாம் ரொம்ப ரசித்தாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ காட்சிகள் மாறி இருக்கு. ரொம்ப நாளைக்கு பிறகு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கு. இன்னும் தேர்ந்த விவாதங்கள் நடக்கணுங்கிறது இதுதான் என்னுடைய இது. நீங்கள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கண்டேயன் தானே, மார்க்கண்டேயன் சிறப்பாக பேசினார். அப்போ ஸ்பீக்கர் என்ன சொல்றாரு, இவ்வளோ அழகாக பேசுகிறவர் ஏன் அங்கே போய் நீங்கள் எலும்பு உடைப்பெல்லாம் பேசுறீங்கன்னு. ஸோ திறமையானவர்கள்
மிகச் சிறப்பாக பேசுபவர்கள் 2 தரப்புலையும் இருக்கிறாங்க, 3 தரப்புல இருக்கிறாங்க, 4 தரப்புல இருக்கிறாங்க. நீங்க பிரேமலதா நல்லா பேசுறாங்க, பாமகல இருந்த சௌமியா அன்புமணி நல்ல தரவுகளோட வந்து பேசுறாங்க, எல்லாரும் பேசுறாங்க. இதே அடுத்த லெவல்ல ஒரு டிபேட் போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அவர்களும் தனிப்பட்ட அட்டாக்குகளை தவிர்த்து விட்டு அந்த தகவல்கள் ஆக்கப்பூர்வமான விமர்சனத்தில் போனா இன்னும் நல்லா இருக்கும் தான் நான் நம்புறேன். ரைட், முதல் பார்வை எடுத்துக்கிறேன். திரு பிரபாகர், உங்களுடைய பார்வையில் ஒரு இளம் பத்திரிகையாளராக நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து சார் 30 ஆண்டுகளாக நேரடியாக பண்ணுறாரு. நம்ம நேரடியாக 30 ஆண்டுகளுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நம்ம குறிப்புகள் இந்த நம்மளோட இது இருக்குது, அவை குறிப்பு வந்து வெப்சைட்டில் இருக்குது. அப்போ அதில் நடந்த விவாதங்கள்லாம் எடுத்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கலைஞர் அவர்கள் இருந்தப்போ அவர் என்னென்னலாம் சிஎம்மாக பேசினார், அப்போது அதிமுக காலத்தில் அப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு மது இது வந்து ப்ரொஹிபிஷன் கொண்டு வந்துட்டு அப்புறம் அதை விட்ரா பண்ணுவாங்க. விட்ரா பண்ணுறப்ப அப்போ அமைச்சர் வந்து ஏன் நீங்கள் இப்போ விட்ரா பண்ணுறீங்கன்னு கேட்குறப்போ, இல்லை நாங்கள் பார்த்துட்டோம், இது வந்து புத்தர் இருந்தாலும் இயேசு இருந்தாலும் காந்தி வந்தாலும் வள்ளுவர் இருந்தாலும் யார் நினைச்சாலும் இதை வந்து மது வந்து ஒழிக்க முடியாது. மது ஒழிக்கிறது எப்படின்னா தண்ணிக்குள்ளே கிணத்துக்குள்ளே இருக்கவங்களை வந்து லைட் அடித்து பார்க்க தேடுற மாதிரி, அதனால் அவங்களா திருந்து அந்த மாதிரிலாம் இதெல்லாம் படிச்சிருந்துருக்கோம். ஸோ இப்படியெல்லாம் வந்து இருந்திருந்திருக்க அவையில் வந்து இப்போது அந்த அனைவரும் ஒரு சைட்லேயும் புதிதாக வந்தவர்கள் சபைக்கு அவைக்கு புதிதாக வந்தவர்கள்லாம் இன்னொரு பக்கமும் இருக்கிறப்ப அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னவாக இருக்கும், அவங்க எப்படி பேசுவாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டுலாம் இருந்தது. ஆரம்பத்தில் ஒரு இடங்களில் வந்து அந்த மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்குமோ அப்படின்னு ட்ரை பண்ணோம், நினச்சோம். நம்ம அப்படி தான் எதிர்பார்த்துருப்போம், எனக்கு தெரியாது எப்படி பேசுவாங்க அப்படின்னு. ஆனால் நிறைய அமைச்சர்கள் வந்து எளிய முறையில் ரொம்ப நம்ம மக்கள் மொழியில் வந்து உதாரணத்துக்கு டாஸ்மாக் துறை அமைச்சர், அவர் மதுவிலக்கு பிரிவு அமைச்சர் விக்னேஷ், நான் இந்த இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தது நான் வந்து இதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், இதுக்கு தான். ஆனால் இப்போவே நீங்கள் கேட்குறீங்க நான் சொல்கிறேன்னு சொல்லி ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபார்மில் அந்த ஆன்லைன் தொடர்பாக விமர்சனம் வந்தாலுமே கூட அதில் வந்து எந்த வார்த்தையும் வந்து தவறாக பயன்படுத்தி விடாமல், இல்லை அந்த ஒரு வார்த்தையை வந்து விமர்சனத்துக்குள்ளாக அதை பிடிச்சிட்டு எதிர்க்கட்சிகள் பேசாமல் இருக்கும் வகையில் ரொம்ப நீட்டாக க்ளீனாக பேசினார். நேற்று முன்னாள் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் விவாதத்தில் பேசுகிறாரு. அதில் வேளாண் துறை அமைச்சர் வந்து அது ரொம்ப தெளிவாக டேட்டாவோட எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அந்த டேட்டா ஷாக்டு. ஏன்னா நீங்கள் அவர் இன்னைக்கு தான் அறிவிக்க போகிறாரு 110 அறிவிக்கிறார், நெல்லுக்கும் கரும்புக்கும் அறிவிக்கிறாருன்றது தெரியும். ஆனால் இப்படி ஒரு விமர்சனம் வரக்கூடும், நீங்கள் என்ன பண்ணீங்க, இது ஒன்றும் பெரிய இல்லைன்னு விமர்சனம் வரக்கூடும். முன் தயாரிப்பு வந்து நம்மளுக்கு விஷயம் தெரில. அவர் தயாரிப்போட வர்றாரு, அதிகாரிகளோட துணைக்கு எடுத்துக்கிறாரு, அதிகாரிகிட்ட கேட்குறாரு இந்த இதுதான் கரெக்டாக தானே ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிட்டு தான் அப்புறம் எந்திரிச்சு நின்று நான் வந்து புள்ளிவரத்தோட சொல்லணும் அப்படின்றாரு. ஆனால் அவர் யங்ஸ்டர் மினிஸ்டராக இருக்க இளம் அமைச்சராக இருக்கின்றனால அது பெரும்பாலும் டிவிலையோ அல்லது வேறு எங்கேயும் நம்மளால் பார்க்க முடியல, ஆனால் செய்திகள் நம்மளால் குறிப்பிட முடிஞ்சுது. ஸோ இப்படி யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் வந்து தரவோட ப்ரிப்பேர் பண்ணி எக்யூப்டாக வர்றாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. இது ஒரு தரப்பு. இன்னொன்று இந்த சண்டைகள் அந்த நீங்க குறிப்பிட்ட வேளாண் அமைச்சர் அந்த தரவுகளோட பேசும்போது எம்ஆர்கேவே பெருசா நான் இவ்வளவு டீடைல்லாம் கேட்கல அப்படின்ற ரேஞ்சில தானே அவரு எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இன்னொன்று மூத்த அமைச்சர்களுமே ஒத்துக்கிறாங்க, நல்லா தான் பேசுறாங்க அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு நடந்ததுல இந்த முற்றும் டிட் ஃபார் டேட்ன்ற மாதிரியான சம்பவங்கள் என்னன்னா, பெரும்பாலும் இவங்க எல்லாருமே வந்து திமுக அதிமுக கட்சிகள்ல ஏதோ ஒரு மட்டங்கள்ல இருந்திருக்காங்க. இருந்துட்டு இங்கே வாய்ப்பு கிடைக்கவே இல்லை பல ஆண்டுகளாக. அப்படின்றதுனால தான் அவங்க புதுசாக தாவேக்காவுடன் இணைஞ்சு அங்கே சரி ஆல்ரெடி கட்சியில் ஒரு வருஷம் வேலை பார்த்துருக்காங்கன்ற தாவேக்கில் சீட்டு கொடுத்துருந்துருக்காங்க. அவங்க ஜெயிச்சு எம்எல்ஏவும் ஆகியிருக்காங்க. இன்னைக்கு 2 பேரோட தாவேக்கா தரப்புலேருந்து எம்எல்ஏக்கள் பேசுறதுல தான் சண்டை இந்த உட்கார்ந்து எழுது. அதிகமான சண்டை நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பின்னாடி அதிமுக நடக்கிறப்ப வேறு சண்டைகள். திமுகவோட அதிகமாக ட்ரிகர் ஆனதுன்னு 2 பேர். ஒருத்தர் வந்து சூலூர் எம்எல்ஏ சுகுமார், அவர் தான் முதல் முறையாக பேசுகிறார் இன்றைக்கு அசம்பிளியில். இன்னொரு வந்து நாவல்பட்டு விஜி. இவங்க 2 பேருமே திமுகவில் இருந்தவங்க. அதுவும் ரொம்ப முன்னாடி இல்லை, இந்த 2026 ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் திமுகவில் இருந்தவங்க. தாவேக்கா வந்ததுக்கப்புறம் அவங்க வேட்பாளர் தேர்தல் நேரத்தில் தான் வந்து நாங்கள் இருக்கோம் அப்படின்னு நாங்கள் போய் கட்சியில் இணைஞ்சிக்கிட்டு வேட்பாளர் ஆனவங்க. அப்போ அவங்களுடைய கமெண்ட்ஸுக்கு தான் வந்து இங்கேருந்து திமுகவில் இருந்து அதிகமான சண்டை. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது எது வந்து ஹிட் ஆகும், எது வந்து இவங்களை டார்கெட் ட்ரிகர் பண்ணும் அப்படின்றது. அது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்து கரெக்டாக அந்த ஒரு ட்ரிகர் பாயிண்ட் சொல்லும் பொழுது நேச்சுரல் ட்ரிகர் ஆகுங்க திமுகலேருந்து. இந்த வித்தியாசமும் தெரியுது. சீனியர்ஸாக சொல்லக்கூடியவங்க ஒரு 5 பேர் 6 பேர் தான் வந்து சீனியர்ஸாக ப்ரொஜெக்ட் செய்யப்படுறாங்க தாவேக்கால. அது வந்து ஒருவேளை ஒரு அதிமுக பாணியில் ஒரு ட்ரை பண்ணுறவங்களா 5 அணி 4 அணின்ற மாதிரி அதை அறிவிக்கல இவங்க தாவேக்கால இருந்து. ஒருவேளை அப்படியான ஒரு முன்களை 5 பேர் இருப்பாங்க. அதை தாண்டி அதுதான் நான் கேட்க நினைச்சேன். போன கூட்டத்தொடர் வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு பார்வை இருந்தது. இப்ப நிர்மல்குமார் பேசுவார், எதுவாக இருந்தாலும் பாத்தீங்கன்னா அமைச்சர் நிர்மல்குமார் பேசுவாரு, ராஜ்மோகன் பேசுவாரு, அப்படி இல்லைன்னா அமைச்சர் ஆதவர்ஜனா, இவன் ஒரு 3-4 பேர் தான். முதலமைச்சரை எழுந்து பேச மாட்டாரு. ஒரு சுத்தி இருந்த ஒரு 3-4 பேர் எது பேசினாலும் எதிர்முகாமில் யார் பேசணும், அதிமுகவா திமுகவா யார் பேசினாலும் இவங்க இப்போ அதில் நீங்கள் ஒன்றா அவரு சொல்லுவார் நான் நினைக்கிறேன்.
இப்போ அவர் அமைச்சர் 2வது சீனியராக இருக்கக்கூடிய புஷி ஆனந்தே வந்து நார்மலாக ஒன்றும் பதில் சொல்ல மாட்டார். அவரே நேற்றுலாம் பதில் சொன்னார். குறிப்பாக வந்து திமுகங்க சொன்ன 5 வருஷம் நாங்கள் டென்ஷனாக இருந்தோம், நீங்களாம் ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தோம்னு அவரும் உடனே பேசுகிறார். அதுக்கு ஏற்றபடி ஒரு பதில் அழகாக சொல்கிறார். இல்லை ஒரு வாய்க்கால் பண்ணுறது கூட எங்களுக்கு ஒரு அந்த ஒரு கரெக்டாக எல்லாருக்குமே அந்த டேர்ஸை சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக அதே சமயத்தில் ப்ராப்பரான ஆன்சர் முதலமைச்சர் பேசுவாரான்னு எதிர்பார்க்கப்பட்ட காலத்தில் ஃபோன் பண்ணாலே பயப்படுறோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அது திமுக பீரியட்ல உங்களுக்கு அது கலைஞர் பேப்பரை ஏன்னா காலையில் ஒரு பேப்பரை படிச்சுக்கிட்டு எல்லாருக்கும் ஃபோன் போடுவாருங்கிறது நிச்சயமான தகவல் தான். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு செய்தி எழுதிருப்பீங்க, உங்க செய்தி கூட அதை பிரச்சனை கிடையாது. அப்போ என்னன்னா பிஆர் உங்களை கேட்பாரு, சார் என்ன சார் எழுதிருக்கீங்க, சிஎம் ஆஃபீஸ்ல இருந்து கேட்குறாங்க போலுக்கு, அமைச்சர் ஃபோன் பண்ணுறாங்கன்னா இதுதான் ஏன் வந்திருக்குன்னா ஓ அதுவான்னு சொல்லிக்கிட்டு அந்த மாதிரி. ஏன்னா அவர் படிச்சிருவார் கலைஞர். ரொம்ப காலைல 5-6 மணிக்கெல்லாம் எழுப்பிடுவார். அந்த மாதிரிலாம் இருந்தது.